கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஞானஸ்நானத்தை குறித்து உங்களோடு பேசுவதற்காய் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். இப்போ ஞானஸ்நானம் என்பது என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் வாசித்து நாம் கடந்து போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுப்பா. இப்படி வார்த்தைகளை நீர் எங்களுக்கு பகிர்ந்து தாரோம். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களப்பா. ஆண்டவரே, ஞானத்தினால் நிறைந்திருக்கிற தேவனப்பா, ஞானமாகிய தேவனப்பா, எங்களுக்குள்ளே நீர் பிரவேசித்து நீர் பேச கேட்க கர்த்தர் கிருபை செய்யும். வார்த்தை அடியானுடைய வாயிலை வையும். கேட்கிற பிள்ளைகளுக்கு அது மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். நீர் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தினாலே. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். ஆமென். சரி, ஞானஸ்நானம் என்ன? ஆமென். ஞானஸ்நானம்னா என்ன? இங்கே நாம் வாசிக்கிறோம், ஞானஸ்நானம் என்பது ஒரு மறுபிறப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். நோட்டு வச்சுருக்கிறோம், நோட் பண்ணிங்க. மறுபிறப்பினுடைய இது அடையாளம். ஆமென். ஞானஸ்நானம் என்பது என்ன? ஒரு மனிதன் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய ஒரு அடையாளம் தான் அந்த ஞானஸ்நானம். ஆமென். இங்கே ஆண்டவர் இயேசுவின் இடத்துல நிக்கோதேமு கேட்குறாப்புல, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி அவன் பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ? அதற்கு இயேசு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆமென். ஆவினால் பிறப்பதை குறித்து அடுத்து நாம் வாசிக்க போகிறோம். இப்போது ஜலத்தினால ஒரு மனிதன் எப்படி பிறக்கிறானோ அதே வண்ணமாய் ஜலத்தினால ஒருவன் ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். ஆமென். இப்போது உலகத்தில் பொதுவாக நாம் பார்க்கிற போது உலகத்தில் ஒரு பிறப்பு என்பது, ஒரு பிறப்புக்கு முன்பாக ஒரு 10 மாதம் ஒரு ஸ்திரீயானவள் தன் வயிற்றில் பிள்ளையை சுமந்திருப்பாள். அப்புறம் அந்த வயிற்றில் அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ளே தண்ணீர் இருக்கும். எல்லா மிருக ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு கர்ப்ப பிறப்பில் வயிற்றில் தண்ணி இருக்கும். அதன் பிறகு அந்த பனிக்கூடம் என்று சொல்லுவாங்க, அது உடைந்து இந்த தண்ணீரிலிருந்து அந்த ஜீவன் வெளிப்படும். அதுதான் பிறப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. அந்த தண்ணீர் இந்த உடைந்து அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒரு ஜீவன் வெளியில் வரும். அதுதான் அதனுடைய அடையாளம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதே வண்ணமாக ஜலத்தினால ஒரு மனிதன் பிறக்கிற போது அவன்தான் அதுதான் ஞானஸ்நானம். ஆமென். ஒருவன் ஜலத்தில் மூழ்கி அந்த ஜலத்திலிருந்து அவன் மீண்டும் அது அடக்கம் பண்ணப்பட்டு, அவனுடைய பாவம் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் அந்த ஜலத்திலிருந்து அவன் உயிரோடு கூட எழும்புகிற வண்ணமாய் அந்த சாயலில் இணைக்கப்பட்டது தான் ஞானஸ்நானம். ஆமென். ஞானஸ்நானம் என்பது ஒரு மறுபிறப்பினுடைய அது அடையாளம். ஆமென். சரி, இந்த மறுபிறப்பினுடைய அடையாளம் இன்றைக்கி நாம் 4 காரியங்களை குறித்து வாசித்தோம். ஆமென். பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, மனம் திரும்புதல், தேவ பயம். இதையெல்லாம் நீங்கள் இந்த கிளாஸெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே வர முடியும். ஆமென். இதிலெல்லாம் நீங்கள் இதை நீங்கள் முடிக்கலைன்னா, இதை நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலைன்னா, இந்த காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலைன்னா, நீங்கள் ஞானஸ்தானத்தை பெறுவது உங்களுக்கு வீணான காரியமாக இருக்கும். ஆமென். ஞானஸ்நானம் என்பது நீங்கள் மறுபடியும் நீங்கள் பிறந்ததனுடைய ஒரு அடையாளம். ஆமென். உன் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு,
நீ இத்தனை வருஷம் நீ செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த தண்ணீரில் அந்த பாவம் அடக்கம் பண்ணப்பட்டுடுச்சு, அக்கிரமம் அடக்கம் பண்ணப்பட்டுடுச்சு, அநியாயம் அடக்கம் பண்ணப்பட்டுடுச்சு. இனி நீ பழைய மனுஷன் இல்லை. ஒரு ஸ்திரீ இந்த உலகத்தில் பிறந்தது போல மீண்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் தான் அந்த ஞானஸ்நானம். ஆமேன். அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஒரு நிக்கோதேமு கேட்டாப்புல, ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கிற போது ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றுக்குள்ளே மீண்டும் பிரவேசித்து மீண்டும் பிறக்கக்கூடுமோ அப்படின்னு கேட்டாப்புல. ஆமேன். ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் மீண்டும் அவன் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமேன். ஒரு ஜலத்தினால ஒரு மனிதன் பிறப்பதனுடைய அடையாளத்தை போலவே நாம் மீண்டும் இயேசுக்குள்ளே ஒரு புது மனிதனாய் நான் பிறந்துட்டேன் என்ற அடையாளம் தான். ஆமேன். நான் ஒரு புது மனுஷன், நான் பழைய மனுஷன் இல்லை. என் பழைய சுபாவங்கள் கலைந்து போடப்பட்டது, என் அக்கிரமம் கலைந்து போடப்பட்டுச்சு, என் பாவம் கலைந்து போடப்பட்டுச்சு. என் பாவத்தை நான் உணர்ந்துட்டேன், என் அக்கிரமத்தை நான் உணர்ந்துட்டேன். இனி நான் பாவி இல்லை, நான் இனி பரிசுத்தவானாய் இயேசுக்காய் ஜீவிக்க போகிறேன், இயேசுக்காய் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த உலகத்தில் இயேசுக்காய் பிறக்கிறதா அது மறுபிறப்பு. ஆமேன். அந்த மறுபிறப்பை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அவசியமாய் நீங்கள் அந்த மறுபிறப்பை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். உன் பாவத்தை நீ உணர்ந்திருக்கணும், அக்கிரமத்தை உணர்ந்திருக்கணும். இனி நான் பாவம் செய்ய போகிறதில்லை, இயேசுக்காய் நான் வாழப்போகிறேன், ஒரு புதிய வாழ்க்கையை துவக்க போகிறேன், ஒரு புது அத்தியாயம் இனி எனக்கு துவங்க போகிறது, ஒரு புது மனிதனாய் நான் பிறந்து விட்டேன், இனி நான் பழைய மனிதன் அல்ல என்று சொல்வதே இந்த ஞானஸ்நானத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அப்படி நீங்கள் உங்கள் பாவங்களை நீங்கள் உணர்ந்து நீங்கள் அறிக்கை செஞ்சிட்டிங்களா? உங்கள் பாவங்களை உணர்ந்துட்டிங்களா? சிறு வயது பாவங்களை உணர்ந்துட்டிங்களா? அக்கிரமத்தை உணர்ந்துட்டிங்களா? அதெல்லாம் உணர்ந்துட்டு, ஆண்டவரே, இனி நான் அப்படி செய்ய போகிறதில்லை, இனி நான் இந்த பாவத்தோடு வாழப்போகிறதில்லை, அக்கிரமத்தோடு நான் வாழப்போகிறதில்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக பிறக்க போகிறேன், தேவனுடைய மனுஷனாக நான் இந்த பூமியில் பிறக்க போகிறேன், தேவனுடைய மனுஷனாகவே அந்த அடையாளத்தை தரித்து கொண்டு நான் வாழப்போகிறேன். ஆமேன். அதுதான் ஞானஸ்தானம். ஆமேன். அந்த ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. இப்போது என்ன செய்யணும்? பாவத்தை உணர்ந்துடணும். ஆமேன். நான் இந்த பாவம் ஆண்டவருக்கு விரோதமான காரியம், நான் செய்கிற பாவம் தேவனுக்கு விரோதமான காரியம். நம்ம ஒரு சிலரை நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம சொல்லுகிற காரியம் என்னென்னா, நீங்கள் உங்கள் சரீரத்தை கரைப்படுத்தக்கூடாது, உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாது, பாவத்தினால நீங்கள் உங்களை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? இந்த சரீரமானது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம். ஆமேன். தேவனிடத்திலிருந்து இதை நாம் பெற்றிருக்கிறோம். மீண்டும் தேவன் வருகிற போது இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆமேன். இந்த சரீரம் நீ வாசம் பண்ணுகிற அந்த ஆவிக்கு சொந்தமானதில்லை. ஆமேன். இது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் இதை நீங்கள் கரைப்படுத்தக்கூடாது, இதை கரைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆமேன். அப்போது அந்த பாவத்துக்கு முதலாவது அதை உணர்ந்து அறிக்கை செய்து அதை விட்டுட்டு நான் இனி பரிசுத்தவானாய் இயேசுக்காய் ஜீவிக்க போகிறேன். ஆமேன். எத்தனை பேர் ஆண்டவருக்காய் வாழ போகிறீங்க? உண்மையாக சொல்லுங்கள். நான் ஆண்டவருக்காய் வாழப்போகிறேன், இனி நான் இயேசுக்காய் வாழப்போகிறேன், இனி நான் பாவத்தை விட்டுடுறேன், அக்கிரமத்தை விட்டுடுறேன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமேன். நீங்கள் தான் பாக்கியவான். நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் மீண்டும் இந்த பூமியில் நீங்கள் பிறந்தவர்களாக இருக்கிறீங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். சரி, ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும்? ஆமேன். ரெண்டாவது கேள்வி, ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும்? ஆமேன். ஏன் எடுக்கணும் ஞானஸ்நானம்? இப்போ நாம் வாசித்தோம், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆமேன். என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால், ஜலத்தினால் நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் நீங்கள் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமேன். அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரியம் வேணும். ஆமேன். ஒன்று, நீ ஜலத்தினால பிறந்திருக்கணும். ஆமேன். நிறைய காரியங்கள் உண்டு, அது ரெண்டு முக்கியமான காரியம். ஒன்று, ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஆமேன். ரெண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியினாலே மீட்கப்படுகிற நாளுக்கு என்று நீ முத்திரையாய் நீ அதை பெற்றிருக்க வேண்டும். ஆமேன். அந்த ரெண்டு காரியமும் உன்னிடத்தில் இல்லையானா இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, அதுக்குள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது. ஆமேன். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உண்டான முக்கியமான வழி, அதுதான். ஆமேன். இப்போ ஞானஸ்நானத்தை பெறணும். ஞானஸ்நானம் அவசியமானது.
அது ஞானஸ்தானத்தை நீ பெற்றிருக்கணும். அதை நீ பெறலைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நிறைய பேர் பேசுவாங்க, ஞானஸ்தானம் கடைசி நேரத்தில் கள்ளன் ஞானஸ்தானம் எடுக்கலையே, அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டானே, அது இப்போ பெறுகிற நேரம் இல்லை. ஆமேன். அந்த இடத்த நீங்கள் கவனித்தீங்கன்னா ரெண்டு கல்லர், அவருடைய வலது ஒன்று இடது ஒன்றா 2 கல்லர்கள் அவருடைய அவர் அருகாமையில் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாங்க. ஆமேன். ஒருவன் கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனான். ஆமேன். ஒருவன் கீழ்ப்படியவில்லை. ஆமேன். அவன் நரகத்துக்கு போனான். ஆமேன். ஆண்டவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்து ராஜ்யத்துக்கு போகணும். ஆமேன். இப்போ ஞானஸ்தானம் ரொம்ப 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 அவசியம். ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு போக முடியாது. மற்றவர்கள் குழப்புவாங்க, எடுக்கலாம் கூட போயிடலாம், அதெல்லாம் பொய் உபதேசம். ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமேன். எடுத்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். 3வது காரியமாக, ஞானஸ்தானம் ஒரு சடங்காச்சாரமா? ஆமேன். நிறைய பேர் இந்த ஞானஸ்தானம் ஒரு மத சடங்காச்சாரமா அப்படின்னா அது சடங்காச்சாரம் கிடையாது. ஆமேன். அது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வாசல், ஒரு வழி. ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மனிதனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம். ஆமேன். இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், இது தேவனால் உண்டான ஆலோசனை என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆமேன். இது என்னது? ஞானஸ்தானம் தேவனால் உண்டான ஆலோசனை, தேவன் செய்திருக்கிற திட்டம், இது தேவனுடைய ஆலோசனை. இந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிந்தா உடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். ஆமேன். அல்லேலூயா. இது சடங்காச்சாரம் இல்லை. யோவான் ஆண்டவர் யோவான் ஸ்நானகண்டத்தில் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாரு. அப்போ யோவான் கேட்குறாப்புல, ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வர வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்பொழுது எல்லா தேவனுடைய நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஆமேன். அப்போது இயேசுவானவரே ஞானஸ்தானம் பெற்றார். ஆமேன். அப்போது ஆண்டவர் பாவம் செஞ்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்தாரா? ஆண்டவர் பாவம் செய்தாரா? இல்லை. ஆமேன். அப்போ ஒரு பாவம் செய்யலை. பாவம் செய்யாத ஒருவரே ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருப்பாரானா, தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஆமேன். பாவமில்லாத ஒருவர் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய நீதியை நிறைவேற்றிருக்கிறார். இதுதான் தேவனுடைய நீதி. அவர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நாம் கீழ்ப்படிந்து தான் தீர வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்போம்னா தேவனுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் நீ கீழ்ப்படிந்து தான் தீர வேண்டும். ஆமேன். அப்போ அவர் ஞானஸ்தானம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமேன். அப்போது ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. ஆமேன். கிறிஸ்தவத்தில் என்னது? சடங்காச்சாரம் கிடையாது. தேவனுடைய நீதி, அது தேவனுடைய வழி, அதுதான் அது அவசியமானது. அதற்கு கீழ்ப்படிவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அடுத்த காரியம், ஞானஸ்தானம் எப்படி நாம் எடுக்கணும்? ஆமேன். எப்படி எடுக்கணும்? எப்போ எடுக்கணும்? ஆமேன். எப்படி எடுக்கணும்? எப்பொழுது எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்னா மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். தெளித்து ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஆமேன். அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கணும். நான் தெளித்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். அதன் பிறகு வேதத்தை அறிகிறேன், சத்தியத்தை அறிகிறேன். இந்த அறிவெல்லாம் எனக்கு வந்த பிறகு நான் ஆண்டவருடைய நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரே ஞானஸ்தானம் என்கிற இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். அதுதான் உண்மையான ஞானஸ்தானமாக இருக்கிறது. ஆமேன். அப்போது மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் மிக சரியான ஒன்று. அவர் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றார் என்பது வேதத்தினுடைய அடையாளம். ஆமேன். இப்போ ஒரு சில சபைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கொடுக்கறது இல்லை. ஆமேன். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நாம் எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்னா மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்கள் தெளிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்கன்னா மீண்டும் நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் மிக சரியான ஒன்று. ஆமேன். சரி, அப்போ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்? அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமேன். இங்கே பேதுரு சொல்கிறாப்புல, நீங்கள் ஒவ்வொருவரும், ஆமேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமேன், நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? மனம் திரும்பி. ஆமேன். முதல்ல என்ன செய்யணும்? மனம் திரும்பி. ஃபஸ்ட்டு மனம் திரும்புதல். சபையில் ஒரு சிலர் கேட்குறாங்க, எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருங்க அப்படின்னு. கொடுக்கறதில்லை. ஆமேன். இன்னும் அவர்களை நீங்கள் ஒரு சில காரியங்களை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம்னு சொல்லி அவர்களை ஞானஸ்நானம் கொடுக்காமல் இன்னும் சபையில் வைத்திருக்கிறோம். எல்லாரும் போல் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கறதில்லை. வேதத்துக்கு கீழ்ப்படிந்து, வேத ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வேதத்தின்படி செய்கிறோம். ஆமேன். வந்தாங்களா, வந்த உடனே முக்கி எடுத்து இவ்வளோ சபையில் வைத்துறதில்லை. ஆமேன். அவர் வந்தார்கள்னா வேத வசனத்தின்படி முதலாவது அவர்கள் மனம் திரும்புதலை பெற்றிருக்க வேண்டும். ஆமேன். சாதாரண சரீர அற்பமான காரியங்களை கூட விடாதிருக்கிற ஒரு சிலர் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்றாங்க. அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆமேன். நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா நீங்கள் அப்படி ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. மனம் திரும்பி இருக்கணும். விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டு இருக்கணும். ஆமேன். விட வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணோம், விட்டுட்டு இருக்கணும். நீங்கள் சபைக்கு நீ மனம் திரும்பாமல் இன்னும் சாராயம் குடிச்சிட்டு, பீடி சிகரெட் பிடிச்சிட்டு, வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு, விபச்சாரம் பண்ணிக்கிட்டு, வேசித்தனம் பண்ணிக்கிட்டு, மனம் திரும்புதல் இல்லாமல் நீ ஞானஸ்நானம் பெற்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமேன். அது அடையாளமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறது தான். அது இல்லாமல் நீ ஞானஸ்நானம் பெறுகிறது மிக மிக தவறான ஒன்று. அப்படி செய்யவே கூடாது. ஆமேன். அப்படி என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. வாலிப பிள்ளைங்கள்லாம் மனம் திரும்புதல் அடைந்த பிறகு ஞானஸ்நானத்தை பெறணும். ஆமேன். அப்போது மனம் திரும்பி முதல்ல என்ன செய்யணும்? மனம் திரும்புதல்னா என்ன? என்ன மனம் திரும்புதல்னா என்ன சொல்லுங்கள்? மனம் திரும்புதல்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒன்று நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒன்றை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம், உலகத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். அதை அப்படியே விட்டுட்டு திரும்பி அப்படியே வந்துடுறது தான். அவ்வளோதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. போயிட்டே இருக்கிறீங்க, உலகத்தின் பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்க, பாவத்தின் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறீங்க, அசுத்தத்தின் பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் கூப்பிட்றாரு, என் மகனே அப்படின்றாரு. ஆமேன். உடனே அங்கேருந்து திரும்பி ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வந்துடுறது தான் மனம் திரும்புதல். ஆமேன். அப்படியே திரும்பிடணும். அது போகிற பேதுரு பாருங்கள், மீன் பிடிச்சிட்டே இருந்தார். பேதுரு மீன் பிடிச்சிட்டே இருந்தபோது பேதுருடைய படகுல இருந்து ஆண்டவர் பிரசங்கிச்சுட்டு வந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பேதுருக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் வந்துடுச்சு. ஆமேன். இந்த படகு வலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்துட்டார். ஆமேன். ஆண்டவர் சொன்னார், நான் இனி உன்னை மனுஷனை பிடிக்கிறோன்னா நான் உன்னை மாற்ற போகிறேன். ஆமேன். எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஆண்டவருக்கு பின்னாடி அப்படியே நேர்ந்துட்டார். ஆமேன். அதுதான் மனம் திரும்புதல், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்களா? விட்டுடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆமேன். ஏதோ ஒன்று நோக்கி போகிறீங்களா? அது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் பின்னாடி போங்க. ஆண்டவர் பின்னாடி போக போக உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, உங்களுக்கு பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு பெரிய வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு ஒளி, நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஆண்டவர் உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன். ஒரு மேன்மையான வாழ்க்கை உங்களுக்காய் காத்திருக்கிறது. அது ஈனமான இந்த உலகத்தை விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வரலாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஒரு பெண்ணோட சேர்ந்து அப்படியே பைக்கில் சேர்ந்து போனார். ஒரு இடத்துல சுவிசேஷம் பிரசங்கிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவோடு கூட ஏதோ பேசுகிறாங்களே, என்ன பேசுகிறாங்க கேட்கலாம் அப்படின்னு போனார். இந்த போன கூட்டத்தில் அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புதல் அடைஞ்சிட்டார். இயேசுவை அறிந்து கொண்டார். ஐயோ இதெல்லாம் பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டார். அங்கேயே முழங்கால் படிட்டு கதறி அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த ஸ்திரீட்டில் சொன்னார், நான் இயேசுவின் பின்னாடி போகிறேன், நீ என்னை மறந்துடுன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் பின்னாடி அவர் வந்துட்டார். ஆமேன். இப்பொழுது அவர் ஒரு பெரிய பாஸ்டராக இருக்கிறார். ஆமேன். பேர்லாம் வேணாம், அவர் பெரிய பாஸ்டராக இருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அதுதான் மனம் திரும்புதல். ஆமேன். ஏதோ ஒன்று நோக்கி போகிறீங்க,
அதை விட்டுடுங்க. ஆண்டவர் உங்களை தம்முடைய கருவியாக்குவார். ஆமேன். போரடிக்கிறது கர்த்தர் உங்களை வல்லமையான கருவியாய் மாற்றுவார். மனம் திரும்பி. ஆமேன். ஒரு ஆள் வேதத்தில் ஒருத்தர் ஒரே நாளில் பிரசங்கத்தை கேட்டு ஒரே நாளில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார். ஒரு யாருன்னு தெரியுமா? கந்தாகே. சரி, அந்த அம்மாவுக்கு ஒரு கை தட்டலாம். கந்தாகே. பிலிப்பு பிரசங்கித்துட்டு இருக்கிறாரு. பிலிப்பு வந்து இவர் கந்தாகே ஊர் மந்திரி. அவர் வேதத்தை வாசித்துட்டு இருக்கிறார். வேதத்தை வாசிட்டு இருக்கும்போது இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்துட்டு இருக்கிறார். அப்போ வாசித்து கொண்டு இருக்கிற போது பிலிப்பு ஆண்டவர் சொன்னார், நீ போயிட்டு இந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார். ஆமேன். இப்போ போயிட்டு விலைக்கு காண்பித்த போது அவன் அப்போவே அன்றைக்கே மனம் திரும்புதல் அடைந்து அவன் வந்து தண்ணீர் இருக்க தடை எதற்கு என்று சொல்லி அவன் அப்பொழுதே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். ஆமேன். முதலாவது மனம் திரும்புதல். ஆமேன். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று. ஆமேன். முதல்ல என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். ரெண்டாவது பாவ மன்னிப்புக்கென்று. மூன்றாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஞானஸ்நானத்துக்கு 3 காரியங்கள் உண்டு. ஒன்று, முதல்ல மனம் திரும்பணும். ரெண்டாவது பாவ மன்னிப்புக்கு என்று. பாவ மன்னிப்பினுடைய அடையாளம் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். இப்படி தான் ஞானஸ்நானத்தை பெறணும். ஆமேன். புரிஞ்சுதுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதா? இப்படி தான் நாம் ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். அப்படி நாம் ஞானஸ்நானத்தை பெறுகிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். சரி, இந்த ஞானஸ்நானத்தினால என்ன ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது? ஆமேன். ஞானஸ்நானம் எடுத்தால் என்னப்பா, எடுக்க காட்டி என்ன? ஞானஸ்நானம் எடுக்கலனா என்ன ஆகும்? ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நமக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடுகிறோம். ஆமேன். கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். தேவனுடைய ஆலோசனை, எந்த ஒரு ஆலோசனையும் எனக்கு வேண்டாம் என்று தள்ளுகிற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு கேடாய் மாறி போகும். ஆமேன். சரி, அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்தார். ஆமேன். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆண்டவர் என்ன பண்ணார்? ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்து அவர் அந்த தண்ணியிலிருந்து அவர் கரையேறின உடனே அவருக்கு என்னாச்சுன்னா வானம் திறக்கப்பட்டுருச்சு. ஆமேன். வானம் என்னாச்சு? திறக்கப்பட்டுருச்சு. ஆமேன். அப்போது ஞானஸ்நானம் பெறுகிற போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு பெரிய தடை நீங்கி ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆமேன். உனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாத தடை நீ பெறுகிற ஞானஸ்நானால உடைக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த தடையை உடைத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். அப்போ ஒரு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டுச்சு. அப்போ இத்தனை நாள் ஒருவேளை உனக்கு ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். உன் ஜெபத்துக்கு மிக சரியான ஒரு பதில் ஆண்டவரிடத்துலேருந்து உனக்கு கிடைக்கும். அது எப்போன்னா ஞானஸ்நானம் பெறுகிற போது. ஆமேன். அப்போ வானம் திறக்கப்பட்டுடுச்சு. ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஆமேன். முதல்ல உன் ஆசீர்வாத தடை நீங்கும். ரெண்டாவது ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். ஆமேன். அவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமேன். இது எப்போ கிடைச்சதுன்னா ஞானஸ்நானம் பெற்ற உடனே அந்த பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு உண்டாச்சு. ஆமேன். ஞானஸ்நானத்தை பெறுகிற நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறிடுறோம். ஆமேன். என்ன ஆசீர்வாதம்? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறிடுறோம். ஆமேன். அவருடைய இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் ஒரு அங்கத்தினராய் நாம் சேர்க்கப்படுறோம். ஆமேன். ஞானஸ்நானம் பெறுகிற போது தான் அந்த ராஜ்யத்துக்கு நீ ஒரு அங்கத்தினராய் மாறுற, சபைக்கு ஒரு அங்கத்தினராய் மாறுற. அது வரைக்கும் நீ அங்கத்தினர் கிடையாது. ஆமேன். ஞானஸ்நானம் பெறுகிற போது அதிலிருந்து நாம் எழுப்பப்படுகிறோம். ஆமேன். அதனுடைய அடையாளம் என்ன? நான் மரித்தாலும் நான் உயிரோடு கூட நான் எழுந்திருப்பேன் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அந்த ஞானஸ்நானம் என்பது தண்ணீரில் நம்ம மூழ்கடிக்கப்படுகிறோம். மீண்டும் அதிலிருந்து எழுப்பப்படுகிற போது நானும் உயிர்த்தெழுதலில் பங்குடையவனாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது அதனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமேன்.
இதெல்லாம் ஞானஸ்தானத்தினுடைய ஆசீர்வாதம். ஆமேன். ஞானஸ்தானம் பெற்றான்னாவும் ஆசீர்வாத தடை நீங்கும். ஆமேன். தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஆமேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமேன். எதுவும் எந்த சக்தியும் நம்மை உயிரோடு கூட எழுப்பப்படுவதை தடுக்க முடியாது. ஆமேன். எந்த ஒரு அதிகாரமும் நம்மை தடுக்க முடியாது. நாம் அதிலிருந்து நானும் உயிர்த்தெழுதலில் பங்குடையவனாக இருக்கிறேன், நான் மரித்தாலும் நான் மீண்டும் உயிரோடு கூட எழுப்பப்படுவேன் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அதுதான் ஞானஸ்தானத்தினுடைய அடையாளம், ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. இப்போது நம்ம அப்போஸ்தலரை வாசித்தோம், நீங்கள் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்க. அப்போது அடுத்த ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமேன். பரிசுத்த ஆவியினுடைய வரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினுடைய வரம் என்ன? வரங்களை நீங்கள் பெறுவீங்க. ஆமேன். நீங்கள் ஞானஸ்தானத்தை பெறுகிற போது பரிசுத்த ஆவியினுடைய வரம். பரிசுத்த ஆவியின் வரம் என்ன? கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் சொல்கிறாப்புல. ஆமேன். ஆவியின் வரம் அவரவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆமேன். ஒருவனுக்கு ஆவியினாலே வியாக்கியானம் பண்ணுகிற வரம், ஒருவனுக்கு ஆவியினாலே தேவ காரியங்களை பேசுகிற வரம், இப்படி 9 விதமான வரங்கள் கொரிந்தியரில் வாசிக்கிறோம். ஆமேன். ஆவியின் வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமேன். ஞானஸ்தானத்தினுடைய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியினுடைய வரம். ஆமேன். நீ ஞானஸ்தானத்தை பெறாமல் பிசாசு போய் ஓட்டுறதுக்கு போய் கை வைக்காத. ஆமேன். அது அந்த அதிகாரம் உனக்கு இல்லை. ஆமேன். ஞானஸ்தானம் பெற்று நீ ஒரு அங்கத்தினராய் மாறணும். அதன் பிறகு தான் பிசாசு மேலே உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். ஆமேன். அந்த அதிகாரத்தை பெற வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுகிறோம், அதிகாரத்தை பெறுகிறோம். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுதான் ஞானஸ்தானத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்போது இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். கடைசி நாட்களில் தேவ தூதன் இறங்கி அவர்கள் என்ன பண்ணுவான்னாக்கா, உலக முடிவுக்கு முன்பாக தேவதூதன் இறங்கி எல்லாருடைய நெற்றியில் ஒரு அடையாளத்தை போடுவான். ஆமேன். இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றியில் ஒரு அடையாளத்தை போடுவான். ஆமேன். அதுக்கு முன்னாடி நாம் அந்த ஞானஸ்தானத்தை பெற்று அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆமேன். சீக்கிரமாக நீங்கள் அதை பெறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கடைசி காரியமாக இந்த ஞானஸ்தானம் என்பது இது ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டம். ஆமேன். இது என்னது? மிகப்பெரிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல்ல தேவன் ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கினார். ஆமேன். அவங்க 2 பேரும் தேவ மகிமை அற்றவர்களாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்களாய் அவர்கள் போயிட்டாங்க. அதன் பிறகு தேவன் ஒவ்வொரு சந்ததியை தேவன் பிரித்தெடுத்தார். ஆமேன். ஜாதியை தேவன் உண்டாக்கலை. என்ன பண்ணல? எல்லாரும் கேளுங்க. ஜாதியை தேவன் உண்டாக்கலை. ஜாதியை தேவன் உண்டாக்கவே இல்லை. ஆமேன். வேத சத்தியத்தின்படி இந்த உலகத்தில் ஜாதி என்பது தேவனால் உண்டாக்கப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது. அது பிசாசினால் உண்டாக்கப்பட்ட காரியம். ஆமேன். தேவன் என்ன செய்தார்? தேவன் ஜனங்களை பிரித்தெடுத்தார், ஜாதிகளை பிரித்தெடுக்கலை. ஆமேன். ஜனங்களை தேவன் பிரித்தெடுத்தார். ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கினார். அதன் பிறகு அவருடைய சந்ததியிலிருந்து சேத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அதன் பிறகு அவர்களுக்கு பிற்பாடு தேவன் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். அதில் தேவன் ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்டார். அதன் பிறகு தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டார். அதன் பிறகு படிப்படியாய் தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனிதர்கள் தானே தவிர ஜாதி தேவனால் உண்டாக்கப்படவில்லை. ஆமேன். ஒவ்வொரு ஜனங்களை பிரித்தெடுத்து தேவன் கடைசியில் இந்த இஸ்ரவேல் கோத்திரமாகிய 12 கோத்திரத்தை தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் அவர்களை தமக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமேன். அது ஒரு ஜாதி இல்லை, அது ஒரு கோத்திரம், அது ஒரு குடும்பம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம். ஆமேன். இந்த குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று தேவன் முன்குறித்து வைத்திருந்தார் பழைய ஏற்பாட்டின் காலத்தில். ஆமேன். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அவர் தம்முடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதியாயினும் எல்லா மனுஷனும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு இப்படி ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பது. ஆமேன். அப்போது அந்த ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டுமானா ஞானஸ்தானத்தினாலே அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதுதான் தேவ திட்டம். ஆமேன். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு கோத்திரத்தை தேவன் தமக்கு என்று தெரிந்து கொண்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில்
ஜனங்களை தேவன் ரட்சித்து அபிஷேகித்து ஞானஸ்நானத்தினாலே அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு மனிதனாய் தேவன் அவனை பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ஞானஸ்நானத்தினுடைய மிகப்பெரிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமேன். இந்த ஞானஸ்நானத்தினால் தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். ராஜ்யத்துக்கு போவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஞானஸ்நானம் புரிஞ்சுதுங்களா? அவசியம் தானே அது? உங்களுக்கு அவசியம் தானே? நீ ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பண்ண முடியாது, போக முடியாது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. யாருமே ஞானஸ்நானம் பெறலைன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசுவானவர் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து பிறகு ஞானஸ்நானம் எடுத்தார் என்பது அவசியமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. ஆமேன். எல்லாரும் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நாளை நீங்கள் தள்ளி போடாதீங்க. கூடுமானால் முடிவில் கூட ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நம்மளால் படி இடிச்சோமல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறையா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உண்மை நாங்கள் ஆண்டவரே வாழ்த்தி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலக ஜனங்களை ஆண்டவரை மீட்பதற்காக, ஆண்டவர் எங்களை எல்லாம் இந்த ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வதற்காக, இந்த தகுதியை நாங்கள் பெறுவதற்காக, ஆண்டவரத்துக்கு பாத்திரவான்கள் என்று நாங்கள் எண்ணப்படுவதற்காக தப்புனை எங்களை நேசித்த ஆண்டவரே, இப்படி குமாரனாகிய ஆண்டவரே கிறிஸ்துவை ஆண்டவர் எங்களுக்காய் அனுப்பியப்பா. அவரால் இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் அவரை எங்களுக்காய் நீ தந்தரில் இருக்கிறீர். உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே ஞானஸ்தானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே. இந்த தேவ சித்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியும் ஆண்டவரே. இந்த திட்டத்துக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளவும் ஆண்டவரே. தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதனால் உண்டாகிற சகல ஆசீர்வாதத்தையும் நீ பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்தும்படி செபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.